ஹலோ ஃபார்மர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மல்லி செடியில் ஏற்படக்கூடிய ஒரு பூஞ்சான நோயை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அது எந்த பூஞ்சான நோய் அப்படின்னா, ரஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய துரு பூஞ்சான நோய் தான். இந்த பூஞ்சான நோயோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இளம் இலைகள்லேருந்து முதிர்ச்சியடைந்த இலைகள் வர எல்லா இலைகள்லையுமே இலைகளுக்கு பின்புறம் மஞ்சள் நிறத்தில் சிறிய சிறிய கொப்பளங்கள் போன்று தோன்றும். அதாவது இலைகளுக்கு பின்புறம் சிறிய சிறிய மஞ்சள் புள்ளிகளாக இருக்கும். அந்த மஞ்சள் புள்ளிகள் எல்லாமே நம்ம டச் பண்ணி பார்த்தோம்னா இலைகளோட நல்லாவே அட்டாச் ஆகிருக்கும். இலையோட சர்ஃபேஸோட இலையோட அடிப்புறத்தை விட ஒரு மைன்யூட்டான அளவில் அந்த மஞ்சள் புள்ளி மேடு போன்று தோன்றும். அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் ரஸ்ட் அப்படிங்கிறது. அதாவது இந்த ரஸ்ட் பூஞ்சான நோய் ஏற்பட்டுச்சுன்னா தான் இந்த மாதிரி இலைகளுக்கு பின்புறம் மஞ்சள் கலரில் கொப்பளங்களாக இருக்கும். ஸோ இது ஒரு சிம்டம். இந்த மாதிரி ஆரம்ப நிலையில் இருக்கும்போதே மல்லியில் ஏற்படக்கூடிய துரு பூஞ்சான நோயை நம்ம கட்டுப்படுத்தலை அப்படின்னா அந்த பூஞ்சான நோய் என்ன ஆகும் அப்படின்னா அந்த செடியில் முழுமையாக பரவிடும். அண்ட் சுற்றி இருக்கக்கூடிய செடிகள்லையுமே நாளடைவில்